உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை, என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறங்க, இப்படித்தான் வாழணும்னு உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுறங்க அப்படின்னு வாழ்ந்து காட்டக்கூடியவங்க யாரு தெரியுமா? ரிஷபராசிக்காரன். சார், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் சார். மனுஷ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் தெரியுமா? ரிஷப ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய காசு பணம் வரக்கூடிய ராசி. வாழ்க்கையில் ஒரு காலம் இல்லாட்டாலும் ஒரு காலம் பணம் வந்தே தீரும். அந்த பணம் வரக்கூடிய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல யார் பாதகத்தை தருவானோ அவன் வக்கரம் அடைகிறானா ரொம்ப நல்லது. அந்த காலம் காசு. பொதுவாக ஒருத்தங்க வாழ்க்கையில பாதகம் நடந்துருச்சுங்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான், அவர் வக்கரம் அடைகிறாருங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த காலத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த காலத்தை கனக மழை பொழியுங்கிறான், தங்க மழை பொழியுங்கிறான். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை வசதி பெருகும்னு அர்த்தம். ஏன் சார் நான் உட்காந்துக்கிட்டு இருக்க, தங்க மழை பெய்யலையும் கூடாது, அந்த அளவுக்கு வாழ்க்கை வசதி பெருகும். அப்படி ஒரு யோகம் இருக்கு. ஏன்? பாதகாதிபதி கெட்டு போறாங்க. எவன் கெடுதலை பண்ணுவானோ உங்க வாழ்க்கையில அவன் கெட்டு போறான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும். ராஜயோகம் இல்ல, உங்களுக்கு ராஜயோகம் வரக்கூடிய நேரம் இது. என்ன நினைக்கிறீங்களோ அதை அள்ளிக்கிட்டு வரும். செல்வ செழிப்பு அள்ளிக்கிட்டு வரும். அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி தான். 11ஆம் இடத்துல சனி வக்கரம். ஆபீஸ்ல இதுவரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காத பலருக்கு அந்த ப்ரமோஷன் இருக்கு. சில பேர் என்ன முடிவுக்கு தெரியுமா? ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிச்சுங்க, நான் விரும்பலைங்க அந்த ப்ரமோஷன். நான் பழைய பதவிக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். எங்க ஊர் பக்கம் நிம்மதியா இருந்தேனே, எனக்கு எதுக்குங்க இந்த ப்ரமோஷன் அப்படின்னு கேட்கறவங்க இருக்கீங்க பாருங்க. எங்களுக்கு அந்த வேலை, அந்த விஷயம் வெற்றி பெறணுங்க, நான் ஊர் பக்கம் போகணும், என் வீட்டோட நான் நல்லா இருக்கணும். இப்போ முயற்சி பண்ணுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். சார், நான் எதையும் கவலைப்படலை, எந்த ஊருக்கும் போக தயாரா இருக்கேன். எனக்கு தேவை வேலை. என் நண்பர் ஒருத்தர் இருக்குங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்றேன், வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் இருந்தது தமிழகத்துடைய கடைக்கோடியில். அவர் சொன்னார், அவருக்கு அகமதாபாத்தில் வேலை கிடைச்சிச்சு. அவர் சொன்னார், அப்போ போக்குவரத்து வசதிகள் அவ்வளவு பெருக்காத காலகட்டம். உடனே டிக்கெட் கிடைக்காது, 2 நாள் 3 நாள் ஜாயின் பண்ணணும். சொன்னால் டவுன் பஸ்ஸாக மாறி கூட நான் போயிடுவேங்கன்னாரு. வேலை கிடைக்காதவங்களுக்கு தான் அவருடைய கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் தடையை நீக்கிக்கிட்டு ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிற காலம் இந்த காலகட்டம். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் அமையும். குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசா வாங்கி வச்சவங்களுக்குலாம் இது ஒரு நற்காலம். உங்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் வந்தாச்சு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் சார், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை சார், சீட்டே கிடைக்கல. எத்தனோ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ அந்த நாட்டுடைய ரூல்ஸ் மாறி போயிருச்சுங்கிறாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸுங்கிறாங்க. எனக்கு இல்லையே சார் சீட்டுனா. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதங்கள்ல இப்போ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரம் நடக்குது. அதே மாதிரி கோயில்களுக்கு தவறாமல் போயிடணும். ரிஷபராசிக்காரங்க கோயில்களுக்கு தவறாமல் போயிடணும். அதுவும் குறிப்பாக பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயில்கள், வக்கரகாளி, துர்க்கை, பிரத்யங்கரா, வாராகி அப்படிங்கிற மாதிரி பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க. போய் சனிக்கிழமை இன்னைக்கு கும்பிட்டு பாருங்க, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கும்பிட்டு பாருங்க, பெரிய வளர்ச்சி வரும். அசுர வளர்ச்சின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போற வளர்ச்சிக்கு பேர் அசுர வளர்ச்சி. சாதாரணமா இருக்கிறத விட பல மடங்கு வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டு வருது. ஃபோர்ஸுபுல்லா போறது. அடுத்த தடைகள் தான் அடிச்சு உடைச்சுக்கிட்டு பெரிய ஆளா வரக்கூடிய காலம் தான் அசுர வளர்ச்சி காலம். அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும்.
நீங்க என்ன பண்ணிடணும், இந்த காலகட்டத்தில் அரகஜா இருக்கு பாருங்க, அரகஜா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அரகஜாவை எடுத்து ரிஷபராசிக்காரங்க நெத்தியில பொட்டு வைங்க. வச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி, வசீகர சக்தி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் திருமணம் தடைப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், மந்திரங்கள் சொல்ல துவங்கணும் இந்த காலகட்டத்தில். ஓம் வம் வாராகியே நமகா, ஓம் வம் வாராகியே நமகா, ஓம் வம் வாராகியே நமகா. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. தினமும் காலையில் எழுந்திருச்சீங்களா, முதல்ல இந்த மந்திரத்தோட தான் இந்த வாரத்தை துவங்கணும், இந்த நாளை துவங்கணும். அப்படி வச்சு பாருங்க, பெரிய வளர்ச்சி வரும், அசுரத்தரமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எங்கிட்டு கொண்டு போகும், நம்மள நேற்று வரைக்கும் நமக்கு திறக்காத வாய்ப்புகள் திறக்கும். நீங்க வாழ்க்கையில எவ்வளவு தடையினாலும் ஜெயிச்சுட்டு வருவீங்க. உதாரணமா எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல தடை இருக்கு, சரியான வாத்தியார் இல்லை, எனக்கு பாடம் புரியல. இப்போ நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, பெரிய வளர்ச்சி, எஜுகேஷன்ல பெரிய வளர்ச்சி வந்துடும். அதே மாதிரி ஆபீஸ்ல உயரதிகாரியால தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. போறேங்க, ஏன் போறேன்னு இருக்குங்க, நாள் மூஞ்சில பிடிக்கவே கஷ்டமா இருக்கு, பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்க நான் சொன்ன மாதிரி நெத்தியில அரகஜாவை வச்சுக்கிட்டு அப்படி போய் பாருங்க, ஆபீஸுக்கு வாராகி மந்திரத்தை சொல்லிட்டு போய் பாருங்க. ஆபீஸ்ல உயரதிகாரி சலாம் போட்டுக்கிட்டு தெரிவாரு உங்களுக்கு. இப்படிப்பட்ட நேரம் பாருங்க. அதே மாதிரி செல்வ செழிப்பு வருது, படிப்புல முன்னேற்றம் வருது, வியாபாரத்துல உங்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படியே உங்களை கண்டு அப்படியே பாசத்துல பொங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். நல்ல நடத்துறீங்களே, பிசினஸ் நல்லா இருக்கே, அன்பா நடத்துறீங்களே, கஸ்டமரை நல்லா கவனிக்கிறீங்களே அப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு வசீகர சக்தி அப்படி வரும்போது வியாபாரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இந்த கல்யாண தடைன்னு கவலைப்படுறாங்க பாருங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணினா திருமணம் கைகூடும். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுக்கு நல்ல மாதங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதங்கள். இந்த காலகட்டத்தில் யாரை போய் கும்பிட்டா நல்லா இருக்கும்? யாரை போய் கும்பிடலாம்னா காஞ்சி காமாட்சியை போய் கும்பிடணும். அதிகாலை நேரத்தில் போயிடணும் கோயிலுக்கு. காஞ்சி காமாட்சியை போய் வழிபாடு செய்து பாருங்க. வெள்ளிக்கிழமையா வச்சுக்கிடுங்க, போய் வழிபாட்டு பாருங்க. உங்களுக்கு பெரிய புகழ், வெற்றி, அந்தஸ்து எல்லாம் கூடி போயிடும். இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான், அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும், அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனோ இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு
ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.